வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மண்பானை சமையல். மண்பானை சமையலில் மட்டன் குழம்பு சாப்பாடு எப்படி சமைக்கிறோம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ போகலாம். ஃபஸ்ட்டு கற்பூரம் ஏற்றி தான் அடுப்பு பற்ற வைக்கிறோம். நாங்கள் விறகு அடுப்பு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஓலையை வச்சு தீ மூட்டிக்கலாம். ஓலை ஓரளவுக்கு நல்லா எரிஞ்சதுக்கப்புறமா நம்ம விரவை வைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ சைட் பை சைடு உள்ளிலாம் அரிஞ்சிட்ருக்காங்க. இப்போ தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கிறோம் சாதத்துக்கு. உப்பு நாங்கள் கல் உப்பு தான் சேர்க்குறோம். கல் உப்பு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். சாதம் பொங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம மட்டனை குக்கரில் வச்சு வேக வைக்கிறோம். ஏன்னா மண்பானில் வேக வைக்க கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் குக்கரில் நல்லா மசாலா சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கிட்டுறோம். நல்லா வெந்துருச்சு. இப்போ மட்டன் குழம்புக்காக அரைக்கிறதுக்காக உள்ளி, அப்புறம் வதக்கிறதுக்கு தனியாக உள்ளி எடுத்துருக்கோம். இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் எடுத்துருக்கோம். அங்கே விறகு அடுப்பில் சாதம் ரெடி ஆகிட்டுருக்கு. அப்படின்னால நம்ம சைட் பை சைடு இங்கே கேஸ் ஸ்டவ்வில் தாளிக்கிற ஐட்டம் மட்டும் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இன்னொரு மண்பானையில் எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்து தாளிக்கிறோம். கருவேப்பிலை, அப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா உள்ளி, இதை சேர்த்து ஃபஸ்ட்டு வதக்கலாம். இது ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருப்போம் உள்ளி தனியாக, அந்த உள்ளியும் இது கூட சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கி விடுறோம். ஸோ இதுவும் நல்லா ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை சேர்த்துக்கிடுறோம். அதை சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கலாம். இப்போ நம்ம 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் டோட்டலாக ஆட் பண்ணியாச்சு. நம்ம நல்லா வதக்க வேண்டியது தான். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்க்கலாம். அது வரைக்கும் நல்லா வதக்க விடுவோம். இப்போது நல்லா வதங்கிருச்சு. இப்போது நம்ம மட்டன் மசாலா ஆட் பண்ணுறோம். மசாலா நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஸோ எல்லாம் வதக்கி ரெடியாக இருக்குது. இப்போது சாதம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா வெந்திருக்கு. நம்ம தண்ணி அதிகமாக இருக்கனால இதை வடிகட்டிடலாம். ஃபஸ்ட்டு தண்ணி வடிகட்டினதுக்கப்புறமா லைட்டாக கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதனால் மறுபடியும் அடுப்பில் வச்சு கொஞ்சம் தண்ணி நிறையா ஆவி ஆகிற வரைக்கும் அடுப்பில் வைக்கிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மண்பானை சாதம் அருமையாக இருக்குது.
இதை இறக்கி வச்சுட்டு அடுத்து நம்ம மசாலா வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா மட்டன் குழம்புக்கு, அந்த பானை இதில் வச்சாச்சு. இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம மட்டன் ஆல்ரெடி வேக வச்சுருக்கோம், அதை இதில் வந்து ஆட் பண்ண வேண்டியதான். இது நீங்கள் தண்ணி ஆட் பண்ணணுன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். This video sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping. Click below link and install the application. குழம்பு நல்லா கொதிக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கறி நல்லா வெந்துருச்சு மறுபடியும். இப்போ வந்து நம்ம இந்த அரைச்ச தேங்காவை ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம், அதை சேர்த்து குழம்பு நல்லா கலக்கிக்கலாம். இப்போ அது கொதிச்சதுக்கப்புறம் இறக்கணுன்னா மட்டன் குழம்பு நமக்கு ரெடி. இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு, இறக்கி வைக்கிறோம். நீங்கள் மண்பானை சமையலை செய்கிறதுல இதுதான் ஒரு பெனிஃபிட் பாருங்கள். அடுப்பில் இருந்து இறக்குனதுக்கு அப்புறமும் குழம்பு இன்னும் கொதிச்சிட்டே இருக்குது. அந்த சூடு வந்து மண்பானை வந்து அப்படியே தக்க வச்சுருக்கிறோம். நம்ம மற்ற பாத்திரத்தில் பண்ணும்போதும் அடுப்பில் பண்ணும்போதும் இதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. ஸோ இப்போது மட்டன் குழம்பு சாப்பாடு ரெடியாக இருக்குது, சாப்பிட்டு பார்க்குறோம். அருமையான டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.